இழக்கும் வரை ஒரு பொருளிலே இனிமையை நாம் அறிவது கிடையாது. பற்றாக்குறையில் தான் பல ஞானோதயங்களே நமக்குள் ஏற்படுகிறது. வசதி அதிகமில்லாத பெற்றோர் குழந்தையை கண்காட்சிக்கு அழைத்து செல்கிறார்கள். பையில அதிக பணம் இல்லை. அந்த குழந்தை பஞ்சு மிட்டாயை பார்த்து அடம் பிடிக்கிறது. வாங்கி தராமல் அழைத்து செல்லுகிறார்கள் பெற்றோர்கள். பலூன் வேண்டும் என்று கேட்கிறது. அதற்கும் மறுப்பே பதிலாக இருக்கிறது. ரங்கராட்டினத்தை பார்த்து அதில் சுற்ற வேண்டும் என்று விரும்பி கை நீட்டுகிறது குழந்தை. நீட்டிய கையை மடக்கி விடுகிறார்கள். இப்படி அது ஆசைப்பட்டதை எல்லாம் நிராகரித்து விடுகிறார்கள் அந்த பெற்றோர்கள். அவர்கள் எதையோ கவனிக்கும் போது குழந்தையை தவற விட்டு விடுகிறார்கள். அப்பா அம்மாவை காணாமல் குழந்தை அலறி துடிக்கிறது. அந்த வழியாக வந்த நல்ல மனிதர் ஒருவர் குழந்தையை தூக்கி கையில வைத்துக் கொண்டு சமாதானப்படுத்துவதற்காக பஞ்சு மிட்டாய் வாங்கி தரட்டுமா என்று கேட்கிறார். குழந்தையை தலையை ஆட்டி அப்பா அம்மா தான் வேண்டும் என்று அழுகிறது. அப்பா அம்மா தான் வேண்டும் என்று அழுகிறது. அவர் எதை கேட்டாலும் வேண்டாம், எனக்கு அப்பா அம்மா தான் வேண்டும் என்று அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது. அப்பா அம்மா இருந்தால்தான் பொருட்கள் முக்கியம், இல்லாவிட்டால் அப்பா அம்மா தான் முக்கியம். அதை போல மகிழ்ச்சியே ஒருவருக்கு முக்கியம். அது இல்லாவிட்டால் மற்ற அனைத்துமே வீண் என்பதை நாம் உணர வேண்டும். மணிகவாசக சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சியில் மார்கழி நீராட நம்மை இப்படி அழைக்கிறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்கிற பாடலில என் வாழ்வுக்கு முதலாகிய மூலப்பொருளே வணக்கம். சேற்றில் நின்று எதல் விரிக்கும் தாமரை மலர்கள் படர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை என்னும் பதியில் உரையும் சிவபெருமானே, உயர்த்திய ரிசபக்கொடியை உடையவனே எம்பெருமானே வணக்கம். பொழுது புலர்ந்தது. நின் அழகிய திருவடிகள் இரண்டிற்கும் ஒத்த மலர் கொண்டு தூவினோம். எங்களுக்கு திருவருள் காட்டும் பொருட்டு நின் திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை நெஞ்சில் நிறுத்தி நின்றன் திருவடிகளை வணங்குகின்றோம். துயில் எழுந்தருள்வாயாக.